இங்க ஒரு பொண்ணு சமைக்கிறதுக்கு முட்டைகோஸ் நறுக்கும் போது திடீர்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருது. ஏன்னா அவங்க அம்மா அந்த முட்டைகோசைய பொடி பொடியா நறுக்கி அதை வச்சே ஒரு பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணி மேல சாஸ் மயோனைஸ் ஊத்தி கொடுக்குறாங்க. அதை பாக்குறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு. இது பத்தாதுன்னு மேல கொஞ்சம் சக்கரவேலி கிழங்கி சீவி போடுறாங்க. அதை சின்ன வயசுல சாப்பிட்டது இன்னும் அவளால மறக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவோட சமையல் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். சோ எப்பயுமே அவங்க அம்மாவோட சமையல் தான் அவளுக்கு பெஸ்டா இருக்கு. அப்படி இருக்க இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ரோட்டு கடையில அதே டிஷ்ஷை ஒருத்தர் செஞ்சு தரத பாக்குறா. அதை பார்த்ததும் அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க அம்மா தான் அந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சதா நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா ஆல்ரெடி அது ஒரு ஃபேமஸான டிஷ்ஷா தான் இருந்திருக்கு. அதுவே இவளுக்கு இப்பதான் புரியுது. இப்ப இந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கா. அவங்க அம்மா வேலை விஷயமா வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அப்ப இவளுக்கு இவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதை பிரிச்சு படிச்சா இவளை பத்தி விசாரிக்காம உருளைக்கிழங்கு வச்சு பிரெட் எப்படி செய்யறதுன்னு ரெசிபி அனுப்பியிருக்காங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த அளவுக்கு இவளோட சாப்பாட்டுல அவங்க அம்மா அக்கறையா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறா. இதே மாதிரி அவங்க அம்மா செஞ்சு தர ஒவ்வொரு டிஷ்ஷும் அவளே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுறா. ஒரு நாள் இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவகிட்ட சண்டை போட்டுட்டு போயிடுறா. உடனே அவளை சமாதானப்படுத்த சின்ன வயசுல இவ கோச்சுக்கிட்டா இவங்க அம்மா ஒரு கேரமல் புட்டிங் செஞ்சு தருவாங்க. அதை சாப்பிட்டது இவளுக்கு இருந்த கோவமே பறந்து போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சோ இப்ப அதே புட்டிங்க இவ செஞ்சு எடுத்துட்டு போய் அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறா. அதை அவ சாப்பிட்டதும் அந்த டேஸ்ட்ல மயங்கி அவ மேல இருந்த கோவம் பறந்து போயிடுது.